அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி ஒரு காற்று ராசி. இதன் அதிபதி சனி பகவான். சனியின் ஆதிக்கத்தால் நீங்கள் தைரியமானவராகவும் புரட்சிகரமான சிந்தனை கொண்டவராகவும் இருப்பீர்கள். புதுமையை விரும்புவீர்கள். சமூக அக்கறை அதிகம் இருக்கும். சில சமயங்களில் நிலையற்ற மனநிலை வரலாம். ஆயுள் மற்றும் தொழிலின் காரகனான சனியின் அருளால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது. நீங்கள் சிவனையும் வணங்கலாம். ஓம் நமச்சிவாயா போற்றி அல்லது ஓம் கம் சனீஸ்வரராயே போற்றி என்று 3 முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்க நாங்கள் உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் வரலாம். குரு சண்டால யோகம் இருப்பதால் கடினமாக உழைத்தால் மட்டுமே நன்மைகளை அடைய முடியும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் எதிர்காலத்தில் நிச்சயம் கிடைக்கும். வேலையில் சிறிய பிரச்சனைகள் மற்றும் திருப்தியின்மை வரலாம். கடின உழைப்பின் மூலம் இந்த சவால்களை சமாளிப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். தவறான நண்பர்களின் நட்பு ஏற்பட்டு பண பற்றாக்குறை வர வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருங்கள். குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல தனலாபம் ஏற்படும். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் பண நெருக்கடிகள் நீங்கி நிதி நிலை மேம்படும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலில் வலி, வாய்வு கோளாறுகள், தோல் நோய்கள் போன்ற சிறிய உடல் உபாதைகள் வரலாம். மனக்குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். அரசு வேலைக்கான முயற்சிகள் சாதகமாக அமையும். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனதில் பயம் வரலாம். எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனினும் குருவின் அருளால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதயம் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் வக்ரம் அடைந்து ராகுவுடன் இருப்பதால் சில சவால்கள் இருக்கும். எனினும் குருவின் அருளால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் உங்கள் கனவை நிறைவேற்றுவார்கள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்.